அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைனாலே எல்லா ஊடகங்களுக்கும் விஜய் அவர்கள் தீனி போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்னைக்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல இன்னைக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதுல நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீப காலத்துமாக நீக்கப்பட்ட திரு காளியம்மாள் அவர்கள் தனது ஆதரவாளர்களோட டிவிகேவில் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்மளுக்கு செவி வழியா வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அவர்களோட ஆதரவாளர்களோட, அதாவது காளியம்மாள் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களோட இன்னைக்கு டிவிகேவில் இணையும் பொழுது டிவிகேவுக்கு கூடுதல் பலம் தான், அதுல மாற்று கருத்தில் இல்லை. அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்துல நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் நாம் தமிழ் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர். ஒரு நல்ல ஸ்பீச்சர் அப்படின்னே சொல்லலாம், நல்ல பேச்சாளர். அவரது பேச்சு வசீகரம் மூலமாக நிறைய பேரால் ஈர்க்கப்பட்டவர் திரு காளியம்மாள் அவர்கள். காளியம்மாள் அவர்கள் விஜய் கட்சியில சேரும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதான். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, களத்துல பார்ப்போம். இதுல குறிப்பா நம்ம மேலும் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே சார்பா, அதாவது டிவிகே சார்பா பாத்தீங்கன்னா விஜய் சார்பா அவங்க என்ன பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உயர் மின்னழுத்த கோபுரங்கள்லையும் பொதுவா எல்லா இடங்கள்லையும் மின்சாரத்தை துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்கு. நம்ம செய்தி வந்திருக்கு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு புதுசா இருக்கு. இன்ன வரைக்கும் எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்க மாட்டாங்க, மின் இணைப்பு துண்டிச்சிடுறாங்க நாங்க உரையாற்றும் போது, இல்ல எங்க பரப்புரையின் போது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எல்லா கட்சியுமே வைப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னு தெரியல, முதல் முறையா எங்களுக்கு உயர் அழுத்த மின் கோபுரங்கள், பொதுவா எங்களுக்கு மின் இணைப்பு வேணாம் அப்படின்னு சொன்னதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க விஜய் அவர்களால தன்னோட கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியலையா, இல்ல அவங்க கண்டிப்பா மேல ஏறுவாங்க, அதை விஜய் விரும்புறாரா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு எழுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளரே இந்த பரப்புரையின் போது இந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத விரும்பி கேட்டதா காவல்துறை தரப்பிலிருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ எதுவானாலும் இந்த பரப்புரை கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அவர் பழைய மாதிரி பொறுமையா போறாரா, ஏற்கனவே திருச்சியில நடந்த மாதிரி ஒரு போக்குவரத்து இடையூறு ஏற்படுமா, இப்ப திருவாரூர் தெற்குல பேசுறதுக்கு அனுமதி கேட்டதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பாட்ல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. விஜய் அவர்களோட நடவடிக்கையை 24/7 எல்லா ஊடகமும் காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. இது எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ 24/7 இவங்க எல்லா நியூஸ் சேனலும் விஜய் கவர் பண்றதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஆளும் அரசுக்கு எதிராக எப்பயுமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி யார் அறுவடை செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குகள் ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது கள நிலவரம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரம் மூலயமா தமிழ்நாடு முழுவதும் கவனிக்கப்படுறார். தமிழ்நாடு முழுவதும் கவனிக்கப்படுறது இல்லாம மீடியாவோட வெளிச்சம் முழுசா விஜய் பக்கம் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, அதாவது இவர் என்னன்னா 2வது இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகமும் முன் பிரகடனப்படுத்துது. இதை எதை நோக்கி போகுது அப்படின்னா, திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் ஒரு 70-90% அளவுக்கு, 70-90% காரணமா இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதிர்த்தாப்புல இருக்க ஆளை சரியா ஆட விடாம, இல்ல அவருக்கான வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதுக்காக தான் விஜய் களத்துல இருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுது. ஏன்னா ஏற்கனவே பிஜேபி எடப்பாடி அவர்கள் ஒரு எழுச்சி மிக ஒரு லீடரா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா எடப்பாடி வந்துடக்கூடாது அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப கவனமா இருக்கு. சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கூட அந்த உரையாடல்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் இந்த கட்சி இணைப்பை விரும்புறதே இல்லை, அதாவது ஓபிஎஸ்சியோ இல்ல தினகரனையோ இல்ல சசிகலா அம்மாவையோ இவர் சேர்த்துக்கிறதா உடன்பாடு இல்லை, எதுவா இருந்தாலும் மோதி பார்த்துடலாம் அப்படின்ற நிலைமையில தான் எடப்பாடியோட நிலைப்பாடு இருக்கு. எடப்பாடி அவர்களோட நிலைப்பாடு சரி அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறவங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கிறத விட தனியாளா நின்று தோக்குறது எவ்வளவு மேல் அப்படிதான் நானுமே சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி சப்போஸ் ஏடிஎம்கே ஜெயிக்கல அப்படின்னா கூட எதிர்கட்சி வரிசையில் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த கல்பிரட்டிஸை சேர்த்துக்கிட்டா நாளைக்கு நம்மளுக்கு இன்னமும் பிரச்சனை வரும் அப்படின்றத எடப்பாடி உறுதியா இருக்காரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். குறிப்பா சொல்லணும்னா, இந்த விஜயோட பரப்புரை மேலும் மேலும் இந்த ஊடக வெளிச்சம் விஜய்க்கு இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கதான் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்னு சொல்லுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.